அனைவருக்கும் வணக்கம். பூனை 3 நாள் கோவிலை பட்டினியுடன் சனி பகவானை சுற்றி வரும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாமே நம்முடைய பாரத பூமியில் மட்டுமே சாத்தியமாகும். எதற்காக பூனை இப்படி சனீஸ்வரரை சுற்றி வலம் வருகிறது, சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் வேணும் அப்படின்னா சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது. நவ கிரகங்களில் மிகவும் பாவ கிரகமாக சனி கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் ஜென்ம பகைவர் ஆவார். ஒவ்வொரு ராசியில் 2.5 வருடம் தங்கும் கிரகம் சனி ஆவார். ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகிறது. சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம், உச்ச வீடு துலாம், நீச்ச வீடு மீசம், பகை வீடு சிம்மம். சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது, சம கிரக குரு. பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் சனி அதிபதி ஆவார். சனி திசை 19 வருடங்கள் ஆகும். சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அலியாக இருக்கிறது. சனி பகவான் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கொடுப்பார். சனியின் அருள் பார்வை பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாக விட முடியும் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை நாம் எப்படி வழிபட்டால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. நவ கிரகங்களில் ஒன்றாக விளங்கும் சனி பகவான ஆயுள்காரகன் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு. அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும். சனீஸ்வரரை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழி. இதனால் சனி பகவான அனைவருக்கும் சற்று பயம் உண்டு. தெய்வங்கள் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகளும் சொல்வது உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவரவர் ராசியில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தன்பு துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் என்பது ஐதீகம். சனி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்ச்சி உற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளை தருவார். இவற்றில் 7.5 சனி காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலம். இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமையன்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளைகளில் எந்த உணவு வகைகளையும் உண்ணாமல் பால், பழம், தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் நாம் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு இரவு வேளை மட்டுமே ஏதாவது எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அத்தோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலுமே கடைபிடிக்கலாம். சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமை நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியின் பக்கவாட்டில் நின்று வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானில் கெடும் பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது. மேலும் 7.5 சனி, பாத சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவான 27 முறை வலம் வந்து எள் விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் என்பது ஐதீகம். காகத்திற்கு தினசரி உணவு வைப்பது, குறிப்பாக எள் கலந்த சாதத்தை உணவாக வைப்பது சனி தோஷத்தை போக்கக்கூடியதாகும். சனி பகவானை எப்பொழுதும் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. சகல செல்வமும் கிடைக்கும். சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கம் குறையவும், திருமண தடை நீங்கவும், தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும், பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானுக்குரிய தானியமான எள், இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமையில் தானம் கொடுப்பதால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளை அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. அதே போல சாலையோரம் வசிப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்வார். அது மட்டும் இல்லாமல் நாம் இது போல செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பொதுவாக சனி கிரகம் ஒரு ராசியில் 2.5 வருடம் தங்கக்கூடிய கிரகம். ஒரு ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர 30 வருடங்கள் ஆகிறது. சனியின் ஆட்சி வீடு மகரம், கும்பம், உச்ச வீடு துலாம், நீச்ச வீடு மேசம், பகை வீடு சிம்மம். சனிக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகமாக குரு பகவான் இருக்கிறதாக சொல்லப்படுது. சனி பகவானை நாம் முழு மனதோடு வழிபட்டு வருவதும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இட்டு எள்ளெண்ணம் நெய்வேத்தியம் படைத்து மனமுருகி சனி கவசம், சனீஸ்வர மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம், கருப்பு வஸ்திரம் நாம் தானமாக கொடுக்கலாம். சனிக்கிழமைகளில் சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும். இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல்ல தீர்த்தத்தில் நீராடி செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. திருநள்ளாறு தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காக்கைக்கு தினம்தோறும் அன்னமிடுவது, உளுந்து தானியத்தை தானம் செய்வது, கோவில்களில் நவ கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குவது, நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வது, சனிக்கிழமை அதிகாலை வேளைகளில் சுந்தரகாண்டம் நாவல் பாட செய்வது 7.5 சனியின் தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்ற முழு உளுந்து பருப்பை நாம் 108 என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணி அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை 108 முறை வலம் வந்து ஒவ்வொரு வலம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்த தரையில் இட வேண்டும். உளுந்து தானியம் தானம் செய்வது சனி பகவானால் நல்லாசி கிடைத்து அருளக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சனி துன்பத்தில் இருந்து வெளிப்பட சொல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரங்கள் 7.5 சனியா, அஷ்டம சனியா என இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். சனி பகவான் கருணை உங்களுக்கு கிடைக்கும். சனி தொடர்பான பிரச்சனைகள், சனி திசை மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க சனிக்கிழமை நாட்களில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முழு மனதோடு இதுபோல் நாம் சனீஸ்வர பகவானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சனிக்கிழமை சனி பகவான், பெருமாள், ஆஞ்சநேயர் போன்ற கடவுளுக்கு விசேஷமான கிழமையாக இருந்து வருது. சனிக்கிழமைகளில் இவர்களை வழிபடுவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் சனிக்கிழமைகளில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யும்போது அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் அருள் பெற நீங்கள் வடிக்கும் சாதத்தில் சிறிதளவு தயிர் கலந்து பிசைந்து கருப்பு எள் சேர்த்து உருண்டைகளாக உருட்டி காகத்திற்கு வைத்துவிட்டு சாப்பிடுவது சனி தோஷத்தை நீக்கி அதனுடைய பாதிப்புகள் குறைந்து நன்மையை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் ஒரு கருப்பு துணியை சதுரமாக வெட்டி எடுத்துக்கொண்டு அதில் ₹1 நாணயம் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் அதில் சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கொண்டு கருப்பு நூல் கொண்டு நன்கு இறுக்கமாக முடிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு பார்த்து நின்று கொண்டு உங்களுடைய தலையை சுற்றி 7 முறை நாம் திருஷ்டி கழிக்க வேண்டும். இதுபோல் 21 சனிக்கிழமைகளில் செய்து வர உங்களுக்குள் இருந்த கஷ்டங்கள், துர்தஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட யோகங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் கொடுக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் செய்யலாம். இதுபோல் செய்து வருவதால் சனி பகவானின் இந்த பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.